நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை. நித்திரையா? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. மத்தேயு 13:25-26. நித்திரை நல்லதுதான். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்பதும் உண்மைதான். ஆனால் அந்த நித்திரையில் சாத்தானுக்கு இடம் கொடுத்து களைகளை விதைக்க அவனை அனுமதித்து விடக்கூடாது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து என்று வேதம் சொல்கிறது. சத்துரு ஏமாற்றுவதற்கென எதிர்பார்த்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் மனிதனுடைய நித்திரைதான். அது அந்தகாரத்தின் நேரம். சத்துருக்கள் பலன் கொள்ளுகிற ஒரு நேரம். தேவ பிள்ளைகள் நித்திரையாயிருந்தாலும் அந்த நித்திரை விழிப்புள்ள ஒரு நித்திரையாயிருக்க வேண்டும். ஆவியிலே விழிப்புள்ளவர்களாயிருப்பது நமக்கு மிகவும் அவசியம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்று சூலமித்தியாள் சொல்கிறாள். உன்னத பாட்டு 5:2. இருதயமும் ஆவியும் விழிப்புள்ளதாயிருக்கும் போது சாத்தானால் களைகளை நம்மில் விதைக்க முடியாது. இரவிலே ஜெப சிந்தனையோடு ஆவியானுடைய கரத்தில் நம் இருதயத்தை ஒப்பு கொடுத்துவிட்டு தூங்கும்போது ஆவியானவர் விழிப்புள்ளவராயிருப்பார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நம்முடைய நித்திரை நேரங்களிலும் பலவீன நேரங்களிலும் ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வதாக வாக்களித்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. நாம் நித்திரை செய்தாலும் அதனுள்ளும் ஒரு விழிப்பு நமக்கு அவசியம். நித்திரை பண்ணும் போது கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் அந்த எக்கால சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும்படி நமக்குள்ளே ஒரு விழிப்பு இருப்பது அவசியமல்லவா? கர்த்தர் வந்து கதவை தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி நாம் ஆவலாய் காத்திருக்க வேண்டுமல்லவா? லூக்கா 12:36. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. ரோமர் 13:11. எலியாவை பாருங்கள், எவ்வளவு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. சூறைச் செடியின் கீழே நித்திரை செய்தார். உயிர் வாழ விருப்பமில்லாமல் நித்திரை செய்தார். யேசபேலுக்கு பயந்து படுத்திருந்தார். ஆனால் கர்த்தரோ எலியாவை அன்போடு தட்டி எழுப்பினார். எலியாவே, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நித்திரையை விட்டு எழுந்திருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்கச் செய்வார். நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 22:46.